ஹாய் எவரிபடி. வேட்டையன் பட டிக்கெட் விற்பனையாகவில்லை என்று கூறும் பால்வாடி பசங்களுக்கு சின்ன பதிலடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் வந்தாலே கொஞ்சம் பேர், அதாவது நான் எல்லா விஜய் ரசிகரையும் சொல்ல, எல்லா கமலஹாசன் ரசிகர்களையும் சொல்ல, சில பேர் அவங்க வேணும்னே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது காமெடின்னு விட்டாக்க அது பெரிய விஷயம் ஆயிடும். அதனால அதுக்கான பதிலடியை நம்ம கொடுத்து அது விளக்கத்தையும் கொடுத்துறோம், அதுக்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு இணைக்கிறோம். யாரையும் நான் தப்பா சொல்ல, ஏன்னா அவங்க ஒரு இருந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்ல கேட்டு அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இணைச்சிருக்குங்க பாருங்க. இதுல என்ன அப்படின்னாக்கா, இது புக் மை ஷோல ப்ரீ புக்கிங் சேல்ஸ் 2024 எப்ப எவ்வளோ டிக்கெட் வித்திருக்கு அப்படின்றது அப்டேட்டடா இருக்கு. நீங்க போட்டோம் இப்ப பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேட்டையன் 2 நாள்ல, அதாவது இப்போ 2 நாள்ல புக்கிங் ஆயிருக்குல்ல, அதுக்கு 40.6K வேட்டையன் டிக்கெட் புக் ஆயிருக்கு. இதே இவங்க சொல்றாங்கல்ல இந்த பால்வாடி பசங்க, அதாவது கோட்டு படம் பார்த்தீங்கன்னாக்கா 91.1K, அதாவது 91K தான் அவங்க டிக்கெட். கிட்டத்தட்ட எங்க 50K டிஃபரெண்ட். அதுக்காரும் பாருங்க நம்ம கோமாளிங்க 88K தாங்க. இவங்களுக்கு 60K கிட்ட டிஃபரெண்ட் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன சொல்றாங்க, வேட்டையன் படம் டிக்கெட் விற்பனை ஆகல. இப்போ இதுல தெள்ள தெளிவா நான் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் கண்மூடித்தனமா இல்ல, எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் அக்டோபர் 5ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணாங்க. அப்போ எல்லா திரையரங்களும் ஓபன் பண்ணல. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு 17.2K டிக்கெட் விற்பனையாச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 6ஆம் தேதி ரெண்டாவது அதிக திரையரங்குல டிக்கெட் ஓபன் பண்ணாங்க. அப்போ 23.4K டோட்டலா சேர்த்தீங்கன்னா அங்க எவ்வளவு வந்திருக்கு, 140.6K. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ வெறித்தனம் காட்டிக்கிற வேட்டையனை டிக்கெட்டே விற்பனை ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அவங்களுடைய கோட்டு படத்துல போய் பார்த்தோன்னு வச்சுங்களா, ஆகஸ்ட் 30ஆம் தேதி 36.4K அவ்வளவுதாங்க முதல் நாள். ரெண்டாவது நாள் ஆகஸ்ட் 31 54.7K. மொத்தமா சேர்த்தீங்கன்னாக்கா 91.1, அதாவது 91K தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் 2 ஜூலை 8ஆம் தேதி, நீங்க இப்போ போய் பாருங்க, 7.8K தாங்க முதல் நாள் டிக்கெட் விற்பனை. ஜூலை 9ஆம் தேதி 80.2K. இவ்வளவு தாங்க. இவங்க என்ன மாரி கதை சுத்தினாலும் என்ன மாரி இவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி அதுதான். அதுக்கான ஆதாரம் தான் நினைச்சிருக்குங்க. முதல் நாள் நம்ம வேட்டையன் படத்துக்கு, ஓகேங்களா, அங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் 127.2K இருந்திருக்கு. ஆனா அப்போ கம்மியான திரையரங்குகள் தான் அங்க ஓபன் பண்ணாங்க. அப்போ எல்லா டிக்கெட்டும் சீக்கிரமா வித்து தீர்ந்துருச்சு. அப்போ எவ்வளவு டிக்கெட் வித்து இருக்குனாக்கா 17.19K. ஓகேங்களா, டிக்கெட் வித்திருக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல முதல் நாள். இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் நான் இணைச்சிருக்கேன், 138.6K. அவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறாங்க. அப்ப புக் ஆனது பாத்தீங்கன்னாக்கா 123.4K. இவ்வளவு பேரு 24 ஹவர்ஸ்ல புக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுதாங்க தலைவருடைய சாதனை. இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் என்னென்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு தெரியுங்களா? அது சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னன்னு தெரியல. சென்னையில மட்டும் 1 கோடி வசூலாயிருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 10 கோடி முதல் நாள்லயே. ஓகேங்களா, இதோட என்னங்க வேணும் உங்களுக்கு? என்னென்ன ரெக்கார்டுகளை மேக் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஹையஸ்ட் பிரைமரி சேல்ஸ் ஃபார் இந்தியன் மூவி இன் கன்னடா. இந்தியன் மூவி இன் கன்னடா அதிக வசூல் செய்த இந்தியன் மூவி பாத்தீங்கன்னாங்க, இது ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் அட்வான்ஸ் சேல். இது இங்க நம்ம இந்தியாவுக்குள்ள இது ஒரு ரெக்கார்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.2 crore சென்னையில அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்குங்க, 1 கோடிக்கு மேல. இது ஒரு சாதனை. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சேல்ஸ் பாத்தீங்கன்னா $1.2 மில்லியன் வசூல் பண்ணி சும்மா சிங்க நடை போட்டிருக்காரு, வேட்டையாடிட்டு இருக்காரு வேட்டையன். நீங்க இல்லாத பொல்லாத கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்றத அவர் அங்க நிரூபிச்சிட்டு இருக்காரு ஒரு முறையும். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு சொல்ற கேட்டு, விஜய் அண்ணா ரசிகர்களுக்கு இந்த குறும்படம் சமர்ப்பணம். இந்த படத்தை பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியலீங்களே. ஊசி போன கோட்டு வடை புரியலங்க.
கோட்டு படம் மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு கதறி இருக்காங்க தேட்டர் ஓனர்ஸ். பாருங்க, அதை இணைச்சிருக்கேன். இதெல்லாம் படம் பார்த்தீங்களா? ஆனா முதல் நாள்ல மட்டும் எப்படியா வசூல் வருது, 2வது நாள்ல வசூல் வருது, 3வது நாள்ல வசூல் வருது, 4வது நாள்ல படத்தையே காணோம். ஏஜிஎஸ் அவங்க சொந்த நிறுவனம், அவங்க தேட்டர்லயே படத்தை காணோம். வாழை படம் போட்டிருக்காங்களாம். இப்படி இருக்குல்ல, எப்படி ஆனா கோடி கோடியா வசூல் வருது அப்படின்னு தெரியல. நல்லா வடை சுடுறீங்க, ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்க வடை சுட்டு போங்க, ஆனா எங்க தலைவருடைய வசூலை நீங்க குறைக்க நினைக்கிறீங்க. பால்வாடி பசங்களா, வசூல் ஆகல, டிக்கெட் விற்பனை ஆகல அப்படின்னு சொல்றீங்களா? உங்க ஏஜிஎஸ் நிறுவனம் கோட்டு படம் எடுத்தவங்க தயாரிப்பாளர், அவங்க கோட்டு படத்துல நஷ்டமானதை இதுல பிடிக்கிறாங்க. தலைவர் பாத்தீங்கன்னா கோட்டு படத்துல கஷ்டப்பட்ட அந்த டைரக்டருக்கு தான் வாழ்வு கொடுப்பாருன்னு பார்த்தா தயாரிப்பாளருக்கும் வாழ்வு கொடுத்துருக்காருப்பா எங்க தலைவர். பாருங்க, எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல். இதை நினைச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது டிக்கெட் விற்பனை ஆகல அப்படி இப்படின்னு கதை. அதாவது நீங்க எதெல்லாம் கதை விட்டுருந்தாலும் என்ன சொல்றீங்க, பச்சை பச்சையா இருக்குதான். இங்க பாருங்க, எல்லாம் சிவப்பா தான் இருக்குது. அவங்களுக்கு கண்ணு வந்து ஐ டெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணீங்க. விஜய் ரசிகர், நான் சில பேருக்கு தான் சொல்றேன், யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க தான். அதே மாதிரி கமலாண்டி ரசிகர்களுக்கும் அவங்களும் சில பேர் தான், அவங்க நல்லவங்களும் இருக்காங்க. ஏன்னா நீங்க மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் மூடிக்கிட்டு இருந்திருப்போம், எதையும் நாங்க வெளிக்கொண்டு இருக்க மாட்டோம். நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க உண்மையை வெளியே கொண்டு வருவோம். அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். யாருக்கு கஷ்டமா இருக்குன்னா, உண்மையான நல்ல விஜய் ரசிகர்களுக்கும் உண்மையான நல்ல கமலஹாசன் ரசிகர்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய தலைவரை யாரு தப்பா பேசினாலும், இல்ல தலைவருடைய ரசிகர்களை தப்பா பேசினாலும் எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் இருக்கும். நீங்க இது போல மற்ற ரசிகர்களையோ மற்ற நடிகர்களையோ நீங்க தப்பா பேசாதீங்க. ஏன் உங்களை பத்தி பேச வைக்கிறீங்க? இது தேவையில்லாம ஒரு பதிவு. இருந்தாலும் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுதுன்னா, மாயாஜல்ல வந்து ஃபுல் ஆகல. இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நேத்துக்கு முதல் நாள்ல உள்ளது, ஓகேங்களா? அதனால இப்ப அதுக்குள்ள எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருக்கும். அங்க ஷோஸ் பாத்தீங்கன்னாக்கா 60 ஷோஸ்க்கு மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 10 ஷோ இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 40 ஷோஸ் ஃபுல்லா இருக்கு. நினைச்சிருக்கேன் பாருங்க, டக்குன்னு ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் பாத்தீங்கன்னா மாயாஜல்ல டிக்கெட் விற்பனையே ஆகல அப்படின்னு சொன்னாங்க. நான் காட்டிட்டேன், இங்க பாருங்க எவ்வளவு விற்பனையா இருக்கு. கிட்டத்தட்ட 40 ஷோஸ் ஃபுல்லா இருக்கு 60 ஷோஸ்ல. இன்னும் இது நேத்துக்கு உள்ளது, இன்னைக்கு எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம விஜய் ஆனந்த் பாருங்க, இங்க பாருங்க, போனியே ஆகல. அந்த 2வது நாள் ஏதோ இணைச்சிருக்கு பாருங்க, டேட்டு பாருங்க, 5ஆம் தேதி, ஓகேங்களா? போனியே ஆகல. இவங்கெல்லாம் எப்படி தலைவர் படத்தை விற்பனை ஆகலன்னு சொல்லறதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. உண்மையிலுமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தனக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன சுத்தமா இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய இதை சுத்தம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள பார்க்கலாம், ஓகேங்களா? அது ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களே பயந்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்க விஜய் அண்ணனா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவருக்கெல்லாம் ஒரு சுண்டக்கா தான் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஏன்னா அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். அவருடைய ஸ்டைல், அவருடைய மேனரிசம் ஃபாலோ பண்ணி வளர்ந்தவர் தான் அவரு, ஓகேங்களா? இன்னைக்கு அவர் ஏதோ வடை சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா அதுக்காக நாங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது, ஓகேங்களா? அதனால எது உண்மையோ அதை நாங்க சொல்லிதான் ஆகணும். இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் வல்லவரு நல்லவரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்ற எம்ஜிஆர் அவர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து பயந்துருக்காங்க. இதை நான் சொல்லங்க, தயாரிப்பாளரே சொல்றாங்க, வீடியோவை பாருங்க. எம்ஜிஆர் பார்த்து பயந்துட்டார் சார் ரஜினிகாந்த் கலெக்ஷனை பார்த்து. அப்புறம் தானே சார் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்களா நண்பர்களே, பால்வாடி பசங்களா, கேட்டீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு பதிலடி. ஏன்னா தலைவருடைய கலெக்ஷனை பார்த்து எம்ஜிஆரே பயந்துருக்காரு. நீங்களாம் எம்ஜிஆருக்கு என்னது கொசுறு கூட கிடையாது. தலைவருக்கு சுண்டக்கானா எம்ஜிஆருக்கு நீங்க கொசுறு கூட கிடையாது, உண்மைதானே? இந்த கொசுறு எல்லாம் இங்க பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது நேற்று உள்ளதுங்க. அதாவது வேட்டையன் மாயாஜல்ல பாத்தீங்கன்னாக்கா மோர் தென் 40 ஷோஸ் சோல்ட் அவுட் அப்படின்னு போட்டு எக்ஸலன்ட் போட்டு ஃபயர்லாம் விட்டுக்கிறாங்க. இதோட என்னங்க வேணும் சொல்லுங்க? எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு நினைச்சிட்டேன். இத்தனைக்கும் நம்ம கோட்டு படம் பாத்தீங்கன்னா 20-25 ஸ்கிரீன் தான் அங்க மாயாஜல்ல. இன்னைக்கு தலைவருடைய படம் 60 ஸ்கிரீனுக்கு மேல இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 ஸ்கிரீன் ஆட் பண்ணாங்க, 70 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ எல்லா ஆதாரங்களையும் நான் இணைச்சிருக்கேன்.
இதுக்கப்புறம் நீங்க நம்பலன்னா அது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, வேட்டையன் படம் வசூல் ஆகல, விற்பனை ஆகல டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பால்வாடி பசங்க. நீங்க ஏதாவது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.